தமிழக கேரளத்திற்கு எல்லையில் கடலோரம் உள்ள மாவட்டம். இங்கு மீனவர்கள் அதிலும் கிறிஸ்தவர்கள் அதிகமாக உள்ளது. இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் 6 தொகுதிகள் விளவங்கோடு, பத்மநாபபுரம், கன்னியாகுமரி, நாகர்கோயில், கொளச்சல், கிள்ளியூர் என 6 தொகுதிகளை நாம் காண்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை 2006 நாகர்கோயிலில் திமுக 13,745 வாக்குகளிலும் 2016 20,956 வாக்குகளிலும் வெற்றி பெற்றது. 2021 எம்.ஆர். காந்தி பாஜக சார்பாக அதிமுக கூட்டணியில் 11,669 வாக்குகளில் வெற்றி பெற்றார். கன்னியாகுமரியை பொறுத்தவரை திமுக 2006 10,687 ஓட்டுகளிலும், 2016 திமுக 5,912 ஓட்டுகளிலும், 2021 அதிமுக கைப்பற்றுகிறது 16,213 ஓட்டுகளில். குளச்சல் திமுக 3 முறையுமே திமுக கூட்டணியே வெல்கிறது. 2006 21,320 முன்னணி, 2016 26,000 ஓட்டுகளில் வெற்றி பெற்றது. 2021 24,832 வாக்குகள். இங்கு திமுக கூட்டணி என்று நாம் காட்டினாலும் காங்கிரஸ் கட்சி தான் பாஜக நம்பர் 1ஆகவும் காங்கிரஸ் 2ஆகவும் இருக்கிறது. இது கூட்டணியின் மூலமாக திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. அடுத்த 3 தொகுதியில் பத்மநாபபுரம். இந்த 3 தொகுதிகளையுமே நீங்கள் பார்த்தால் இது திமுக கூட்டணி தொடர்ச்சியாக வெற்றி பெற்றுள்ளது. இதில் என்ன வித்தியாசம் என்று சொன்னால் எல்லாமே 20,000க்கு மேலாக இருக்கும். ஏனென்றால் இங்கு காங்கிரஸ் மற்றும் கிறிஸ்தவ அலை எப்பொழுதுமே இருக்கும். பத்மநாபபுரம் தொகுதி என்பது பாஜக முதலில் எந்த கூட்டணியுமே இல்லாமல் 1996 வெற்றி பெற்ற தொகுதி. ஆனால் மறுசீரமைப்பில் இப்போது அங்கே கிறிஸ்தவ மெஜாரிட்டி ஆனதால் இனிமேல் அதற்கு வாய்ப்பே இல்லை என்கிறார்கள். விளவங்கோடு தொகுதியை எடுத்துக்கொண்டால் தற்பொழுது விஜயதாரணி இங்கே 2021 28,669 வாக்குகளில் வெற்றி பெற்றவர் பாஜகவிற்கு வந்துள்ளார். எனவே இந்த தொகுதிகள் எல்லாமே 31,000, 40,000, 20,000க்கு மேலே உள்ளது. இந்த 3 தொகுதிகளிலும் திமுக கூட்டணிக்கு தொடர்ச்சியாக வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் முந்தைய முன்னணிகளை பார்க்கலாம். நம்முடைய கணிப்பின்படி நாகர்கோயிலும் கன்னியாகுமரியும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும். கொளச்சல், பத்மநாபபுரம், விளவங்கோடு, கிள்ளியூர் இது 4மே திமுக வெற்றி பெறும். ஆனால் கடைசியாக வந்துள்ள செய்திகளின் படியாக திரு விஜய் கட்சியின் பிரச்சாரம் அங்கே எடுபடுகிறது. அதாவது முன்பு என்ன சொன்னார்கள், அங்கே பெரும்பாலும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அதிகம் மீனவர்களில், அவர்கள் சர்ச்சு சொல்படியாக திமுக கூட்டணி என்பது தாண்டி கடைசியாக வந்துள்ள தகவல்கள் கொளச்சல் போன்ற தொகுதிகளில் தாவேகா நல்ல போட்டி தருகிறது என்கிறார்கள். எனவே நமது கணிப்பு 6-4 திமுகவும் 6-2 அதிமுக என்றாலும் 1-2 இழுபறி என்ற நிலையை நோக்கி தற்போது செல்கிறது. அடுத்த 3 வாரங்களில் களம் மாறக்கூடும்.